டிடிவியும் ஓபிஎஸும் அதே போல திரு செங்கோட்டையன் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு மரியாதை செலுத்தியிருக்காங்க. கூட்டா பேட்டி அளிச்சிருக்காங்க. இந்த இடத்துல இருந்து சபதம் எடுக்கிறோம்ன்றாரு திரு ஓபிஎஸ். அம்மாவுடைய ஆட்சி தான் அமையணும்ன்றாரு. நேற்றைக்கு வந்து திடீர்னு இப்படியே போயிட்டு இருந்தா திமுக தான் வரும்னு வேற சொல்லிட்டாரு. நீங்க எப்படி பார்க்கறீங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கிறத? இதுல ஏதேனும் அரசியல் இருக்கா? ஏதேனும் திட்டம் இருக்கா? இப்போ கொங்கு மண்டலத்தில் உடைய ஜெயலலிதா அவருடைய தளபதி செங்கோட்டையன், இது தமிழ்நாடு முழுக்க அனைவரும் அதிமுகவை ஜெயலலிதாவை எம்ஜிஆரை தெரிந்த அத்தனை பேருக்கும் செங்கோட்டையனு தெரியும். சரி, இப்போ இந்த செங்கோட்டையன் அதிமுகவின் துரோக வரலாற்றில் ஒரு மைல்கல். செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியோடு இணைந்து பணியாற்றாமல் பிஜேபிக்காக பணியாற்றிய காரணத்தினால், சரி, பிஜேபியினுடைய பி டீமாக பிஜேபி எடப்பாடியை அதிமுகவை வழிக்கு கொண்டு வருவதற்கான ஒரு துருப்பு சீட்டாக பாஜகவுக்கு பயன்பட்டார் என்ற கோபம் அதிமுக தொண்டனுக்கு என்ன இருக்கு? இந்த கோபத்தை அதிமுக தொண்ட இவர் அதிமுகவை அழிப்பதற்கு பாஜக பயன்படுத்துகிற ஒரு கை கூலி என்கின்ற அந்த அடையாளத்தோடு தேவர் பெருமகனுடைய குரு பூஜையில் தான் இன்னும் இருக்கையா, என்னன்னா அதிமுகவில் தான் இருக்க, தன்னை அரசியலில் ஒரு நானும் தவிர்க்கப்பட முடியாத சக்தி என்று தன்னை காட்டிக் கொள்வதற்கான இடமாக குரு பூஜை பயன்படுத்தினார்.